ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி அதிகாலை 2:10 இப்பொழுது நேரம். சீனா ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை செய்திருப்பதாக அமெரிக்காவுடைய எரிசக்தி ஒரு ஆய்வுல கண்டுபிடிச்சிருக்காங்க. அதாவது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த யுத்தமானது நடக்க போறன்ற 6 மாசத்துக்கு முதல்லே தெரிஞ்சு கொண்டு மிக பாரியளவான எண்ணெய் சேமிப்ப செய்திருக்காங்க சீனா. சீனா உலகத்திலேயே மிகப்பெரிய எண்ணெய் சேமிப்பு நாடுன்றது ஒரு கட்டம் இருந்தாலும் அதைவிட அதிகமாக கிட்டத்தட்ட 15 முதல் 30% எண்ணெயை சேமித்து வைத்திருக்கிறார்கள். கடந்த ஜனவரி பிப்ரவரி மாத காலத்துல மட்டுமே அவங்களுடைய வளமையான எண்ணெய் சேமிப்பை விட 15% எண்ணெய் சேமிப்பை சீனா செஞ்சிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த ஆய்வினுடைய அறிக்கையில இப்ப அவங்கள்ட்ட 1.5 பில்லியன் பரல்கள் சேமிப்புல இருக்காங்க. 1.5 பில்லியன். இது ஏன் பெரிய அளவான சேமிப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னு சொன்னா, இப்பொழுது உலக எரிசக்தி அமைப்பு இருக்கிறது. இதுல 32 நாடுகள் இருக்காங்க. இந்த 32 நாடுகளுடைய கையிருப்புல இருக்கிறதே 1.2 பில்லியன் பரல்கள் தான். இவ்வளவு 32 நாடுகள். ஆனால் ஒரு நாடு 1.5 பில்லியன் பரல்களை வச்சிருக்காங்கன்னு சொன்னா, ஏற்கனவே இவங்க திட்டமிட்டு இப்படி ஒரு யுத்தம் நடக்க போகுது, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்றத துல்லியமா கணிச்சு தங்களுடைய தரவுகள் மூலமா எடுத்து இந்த எண்ணெயை முன்கூட்டியே சேமிச்சிருக்காங்க. இதுல இன்னொரு கவலைக்குரிய விஷயம்னு சொன்னா, இந்த 33 நாடுகள்ல அந்த எரிசக்தி அமைப்பினுடைய நாடுகள்ல அமெரிக்காவும் இருக்கு. அமெரிக்காவுல இப்ப இருக்கிற எண்ணெயினுடைய அளவு, அதாவது கையிருப்புல இருக்கிற அளவு எவ்வளவுன்னு சொன்னா 413 மில்லியன் பரல்கள் மட்டும்தான். அதுலயும் இப்பொழுது அவசரத்துக்காக பாவிக்கக்கூடிய இப்ப எரிபொருள் தட்டுப்பாடு, விலையேற்றம் இருக்கிறதால அதை கட்டுப்படுத்துறதுக்கு சந்தையில கையிருப்புல எண்ணெயை விடுவிக்கணும். அந்த விடுவிக்கிறதுக்காக இப்ப அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் 172 மில்லியன் பரல்களை விடுவிக்கிறதுக்கு அனுமதி வழங்கியிருக்காரு. அப்படி இருக்கும்போது இன்னும் கையிருப்பு குறைய போகுது. ஆனால் சீனாவிடம் 1.5 பில்லியன் பரல்கள் இருக்கு. இப்ப வரைக்கும் இறுதியாக எடுக்கப்பட்ட தகவல்ல கடந்த 2 மாசமா பெரிய அளவான எண்ணெய் ஏற்றுமதி அங்க போகல. இதெல்லாம் தெரிஞ்சு கொண்டுதானா அமெரிக்கா இப்பொழுது கடல் வழி தடையை விதித்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு சந்தேகமும் இப்பொழுது எழுப்பப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா, இப்ப ஒரே நேரத்துல 2 நாட்டுக்கும் சேர்த்து பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அமெரிக்காவுடைய கடற்படை தடை என்று சொல்லப்படுது. ஒன்று, ஈரானுடைய வருமானத்தை குறைச்சிருக்காங்க. அதாவது ஈரானுடைய துறைமுகங்களுக்குள்ள போற கப்பல்களை முற்றுமுழுதா தடுத்திருக்காங்க. வார கப்பலையும் தடுத்திருக்காங்க. எந்த வியாபாரமும், எண்ணெய் வியாபாரமும் ஈரானால இப்பொழுது இந்த துறைமுகங்களால செய்ய முடியாம இருக்கு. ஒரு நாளைக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இழப்பு. கிட்டத்தட்ட சொல்ல போனா எங்களுடைய காசுல எவ்வளவு சொல்றது 300 கோடிக்கு மேல வரும். அந்த அளவுக்கு ஒரு நாள் வருமானம் ஈரானுக்கு இழக்கப்படுது. இதை தாண்டி சீனாவுடைய எண்ணெய் இறக்குமதியும் முற்றுமுழுதா தடைப்பட்டிருக்கிறது. இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற காலத்திலேயே ஈரான் சீனாவுக்கு தான் 90% எண்ணெய் ஏற்றுமதி செஞ்சது. ஒரு மாசத்துல மட்டுமே 5 பில்லியன் முதல் 6 பில்லியன் அமெரிக்க டாலர்களுக்கு எண்ணெய் வியாபாரம் செய்திருந்தாங்க. அதனால அமெரிக்கா விதித்திருக்கிற இந்த கடற்தடையால ஈரானுக்கான வருமானமும் இல்லாம போயிருக்கு, சீனாவுக்கான எண்ணெய் ஏற்றுமதியும் இல்லாம போயிருக்கு. இது ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளான் அப்படின்ற மாதிரி இப்பொழுது சொல்லப்படுது. அமெரிக்காவுடைய ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கடந்த நாட்கள்ல இருக்கிற பதிவுகள், சமூக வலைத்தள கருத்துக்கள் என்பது பெரிய அளவான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்தியாவுக்கு எதிரான அல்லது இந்திய வம்சாவளி மக்களுக்கு எதிரான ஒரு பதிவு, அல்லது அமெரிக்காவில் இருக்கிற இந்திய வம்சாவளி மக்கள், அதோட சேர்த்து அரசியல்வாதிகள், மிக முக்கியமான தலைவர்கள், இவங்க எல்லாருமே இந்தியா வம்சாவளியா இருந்தாலும் அவங்க அமெரிக்க குடியுரிமைக்காக இருக்காங்க, குடியுரிமை பெற்றும் இருக்காங்க. இப்பொழுது அமெரிக்காவில் அந்த குடியுரிமை தொடர்பான விவாதங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை ஒட்டி தான் இந்த பதிவு இருக்காரு. இந்த பதிவானது நேரடியாக இந்தியாவினுடைய குடிமக்களை தாக்குற அளவுல தான் இந்த பதிவு ஏற்படுத்தப்பட்டிருக்குது என்பதுதான் இப்ப பெரிய ஒரு விமர்சனமே. இந்த பதிவு தொடர்பாக இந்தியாவினுடைய வெளியுறவு அமைச்சகம் இது தொடர்பான கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. பொறுப்பற்ற முறையில வெளியிட்ட அல்லது பதிவிட்ட பதிவு அப்படின்றத அவங்க சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்கிற அமெரிக்க தூதரகம் மூலமாக கூட தொடர்பாக பேசியிருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கு. இந்த விடயத்துல இந்திய வம்சாவளி மக்கள் மட்டுமல்ல, சீனாவுடைய மக்களையும் இந்த பதிவில் அவர் விமர்சிச்சிருக்கார் என்ற குற்றச்சாட்டும் இப்பொழுது எழுந்திருக்கிறது. எனவே 2 இந்திய மற்றும் சீன மக்களுடைய குடியுரிமை தொடர்பாக அவங்களுடைய நடவடிக்கைகளை கொஞ்சம் கடுமையாக இந்த பதிவில் இட்டிருக்காரு. எனவே இந்த பதிவை பொறுத்தவரையில சர்வதேச ஊடகங்கள்லையும் முக்கியமானவர்களும் சொல்ற விஷயம் சொன்னா, கடந்த நாட்களில் அமெரிக்க ஜனாதிபதி வெளியிடுகின்ற பதிவுகள் பெரிய அளவாக
பரவலாக விமர்சனங்களுக்குள்ளாகுது. அதிலேயும் இப்பொழுது ஒரு நாட்டினுடைய மக்கள், அதுவும் குடியுரிமை கோரியிருக்கின்ற அல்லது அங்கு குடியுரிமை பெற்று வாழுகின்ற மக்களை பற்றியான ஒரு பதிவானது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி வெளியிடுறது என்பது ஒரு கவலைக்குரிய விஷயமானது அப்படின்றத நிறைய பேர் பதிவிட்டிருக்காங்க. நிறைய பேர் அது தொடர்பான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டெல்லியில் இருக்கிற அமெரிக்க தூதரகம்னு சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த நாட்கள்ல அமெரிக்க ஜனாதிபதி இந்தியாவை பாராட்டி இருந்தாரு. இந்தியா ஒரு சிறந்த நாடு, அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நண்பர் தான் இந்தியாவை இப்பொழுது ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் மாதிரியான நல்ல கருத்துக்களையும் அவர் கடந்த நாட்கள்ல வெளியிட்டார் அப்படின்ற தகவலையும் இந்தியாவினுடைய டெல்லியில் இருக்கிற அமெரிக்க தூதரகம் வெளியிட்டிருக்காங்க. சற்று நேரத்துக்கு முன்பு CNN, ராய்ட்டர்ஸ், அல் ஜசீரா தொலைக்காட்சிகள் எல்லாமே ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. பொதுவாக எல்லா ஊடகங்களும் வெளியிட்ட செய்தி, ஈரானுடைய வான்பரப்பு அல்லது விமான தாக்குதல்களை எதிர்கொள்ளுகின்ற வான்பரப்பு, ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொள்ளுகின்ற வான்பரப்பு இயங்கி இருக்கிறது. திடீரென இந்த வான்பரப்பை இயக்கியிருக்காங்க. இப்பொழுது யுத்த நிறுத்த காலம் இருக்கிறதால இந்த வான்பரப்பு எல்லாமே ஆஃப் பண்ணப்பட்டிருந்தது. ஆனால் இப்பொழுது திடீரென இந்த வான்பரப்புகள் ஒன் செய்யப்பட்டது. ஏதாவது தாக்குதல் நடத்தப்படுவதை அறிகுறியாக எடுத்துக்கொண்டு ஒன் பண்ணாங்களா, அல்லது இது தற்காலிகமான ஒரு பயிற்சிக்காக ஒன் பண்ணாங்களா, அல்லது புதிதாக ஏதாவது வான்பரப்புகளை ஈரான் பொருத்தி இருக்கிறது அதை பரீட்சித்து பார்ப்பதற்காக ஒன் பண்ணாங்களா என்ற பெரிய சந்தேகங்கள் இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஈரான் உத்தியோகபூர்வமாக இந்த செய்தியையும் வெளியிடலை. இந்த வான்பரப்புகளை யுத்தம் நடக்கிற காலத்தில் மட்டும்தான் ஒன் பண்ணுவாங்க. காரணம்னு சொன்னால், இந்த வான்பரப்புகளை ஒன் பண்ணி வைக்கிறதுக்கு பாரிய அளவான செலவுகள், நிமிடக்கணக்கில் செலவுகள் ஏற்படும். காரணம், செய்மதி மூலமான தொடர்புகள் மூலமாக தான் இது இயக்கப்படுது. அதனால பாரிய கட்டணங்கள் இந்த செய்மதி நிறுவனங்களுக்கு செலுத்தணும். அதனால இதை நிறுத்தி வைப்பாங்க. ஆனால் திடீரென இதை ஒன் பண்ணியிருக்காங்க. இது எதற்காக என்பது தொடர்பான தகவல்களை இன்னும் பெற முடியாது உள்ளது என்ற செய்திகளை சர்வதேச ஊடகங்கள் சொல்லியிருக்காங்க. இது தொடர்பாக ஈரான் என்ன தகவலை வெளியிட போறாங்க என்பதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில இப்பொழுது நடந்து கொண்டு வர பேச்சுவார்த்தையானது ஒரு வெற்றிகரமான பேச்சுவார்த்தையாக நடந்து முடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்படுது. அதுக்கிடையில அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்றைக்கு வெள்ளிக்கிழமை நாள்ல வெள்ளை மாளிகையில இடம்பெற்று கொண்டிருக்கிற இந்த லெபனானுக்கும் இஸ்ரேலுக்குமான அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்த பேச்சுவார்த்தைகளுக்குள்ள ஒரு சில இடங்கள்ல அவர் கலந்து கொள்வார், அதுவும் நேரடியாக கலந்து கொள்வார் என்ற மாதிரியான எதிர்பார்ப்பு இருப்பதாக வெள்ளை மாளிகை செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதோட அமெரிக்க ஜனாதிபதியுடைய உத்தியோகபூர்வ சமூக வலைதள பக்கத்துல ஒரு பதிவிட்டிருக்காரு. ஈரானுடைய தலைவர்களை அவர்கள் யாரென்று தெரியாத அளவுல தடுமாறி கொண்டிருக்கார்கள். இப்பொழுது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குமான ஒப்பந்தமானது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் எனக்கு எந்த விதமான அவசரமும் இல்லை, எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது. ஆனால் இந்த ஒப்பந்தத்தை செய்வதற்கான தலைவர்கள் யார், அவங்களோட பேசுறதுக்கான தலைவர்கள் யார் என்றது தொடர்பாக அவங்களே தீர்மானிக்க இல்லாம தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவிட்டிருக்காரு. அதோட ஹூமூஸ் கால்வாய் வழியாக செல்லுகின்ற கப்பல்களை அல்லது கப்பல்கள் தங்களுடைய தடையை மீறுமாக இருந்தால் அதற்கு துப்பாக்கி சூடு நடத்துவதற்கும் உத்தரவிட்டிருக்கிறேன் என்ற தகவலை வெளியிட்டிருக்காரு. இதோட இன்னும் ஒரு பெரிய ஒரு பரபரப்பான செய்தி கடந்த மணித்தியாலங்களில் வெளியாக இருந்தது. அமெரிக்காவுடைய யுத்த கப்பல்கள் இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளுடைய கடல் பிரதேசங்கள்ல இருக்காங்க. அதிகமா இப்பொழுது ஹூமூஸ் கால்வாய் வழியாக போகின்ற கப்பல்களை கண்காணிக்கிறதுக்கு, ஈரானுக்குள்ள போற கப்பல்களை கண்காணிக்கிறதுக்கு ஒரு பகுதி இருக்கிறது. 19 யுத்த கப்பல்கள் அங்கே இருக்கிறது. அதுலேயும் பிரம்மாண்டமான விமானங்கள் தரையிறங்கக்கூடிய 2 பிரம்மாண்ட யுத்த கப்பல்களோடு சேர்த்து 19 கப்பல்கள். இப்ப இந்த இறுதியாக வந்த செய்தி, அதாவது கடைசி மணித்தியாலங்கள்ல வந்த செய்தியில இன்னும் ஒரு பிரம்மாண்டமான அமெரிக்காவுடைய யுத்த கப்பல் இப்பொழுது அந்த பகுதியை வந்தடைந்திருக்கிறது. இதோடு சேர்த்து 3 பிரம்மாண்ட யுத்த கப்பல்கள் இப்பொழுது மத்திய கிழக்கு நாடுகளுடைய கடற்பரப்புல இருக்கிறது. ஈரானுடைய அண்மித்த கடற்பரப்புகள்ல இருக்கிறது. இதுவும் விமானங்களோடு வந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் விமானங்களை தரையிறக்கக்கூடிய, விமானங்களை சுமந்து செல்லக்கூடிய, ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய, அணு ஆயுதங்களை சுமந்து செல்லக்கூடிய ஒரு யுத்த கப்பல்னு சொல்லப்படுது. இந்த கப்பலோடு சேர்த்து இப்பொழுது 20 கப்பல்கள் அங்கு தரித்து நிற்கிறதாக இப்பொழுது உத்தியோகபூர்வமா சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில 33 ஈரானுடைய துறைமுகங்களுக்குள்ள செல்ல முயன்ற அல்லது அங்கிருந்து வெளியேற முயன்ற கப்பல்களை தடுத்திருக்கிறோம் இந்த கடற்படை தடுப்பின் மூலமாக என்ற செய்தியையும் அமெரிக்காவுடைய உத்தியோகபூர்வமான செய்திகளில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக நிமிடத்துக்கு நிமிடம் நடந்து கொண்டுதான் இருக்கு. ஆனால் ஒரு பக்கம்
பாகிஸ்தான் இஸ்லாமாபாத்தில் தங்களுடைய பாதுகாப்போட எப்போ பேச்சுவார்த்தைக்கு இந்த இருதரப்பும் வருவாங்கன்ற பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. இந்த வார இறுதி கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு நிலைமையை ஏற்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு தான் சொல்லப்படுது. ஆனால் யுத்த நிறுத்த காலத்தை எவ்வளவு காலத்துக்கு நீடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான தகவல்களை இன்னும் அமெரிக்க பக்கமாக வெளியிடலை. ஆனால் யுத்த நிறுத்தம் நீடிக்கப்பட்டிருக்கிறதுன்றதை வெளியிட்டிருக்காங்க. இதை சில நேரங்களில் முடித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு என்று சொல்லப்படுது. ஆனால் இதை ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக கொண்டு வந்து முடிப்பதற்கே 2 நாடுகளும் அடங்குறாங்க. அது எப்ப எங்க என்ன மாதிரி நடக்க போகுதுன்றதுதான் இப்ப கேள்வியே. இந்த விஷயங்கள் தான் கடந்த மத்தியானங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜே சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் தன்னுடைய லிங்க் முதல் கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. ஃபாலோ பண்ணி வைங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை நீங்க அதில் அறிந்து கொள்ளலாம்.